அதேபோல் நேற்று தினம் இன்னும் ஒரு அறிக்கையும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. மத்திய வங்கியினுடைய இந்த வருடாந்த பொருளாதார அறிக்கை தொடர்பான விடயங்களும் நேற்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. அதன் போதும் மத்திய வங்கி பல விடயங்களை அங்கே சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதற்பக்க உட்பக்க செய்திகளாக அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 2024 ஆண்டின் பொருளாதார மீளாய்வு அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கியின் பிரதான வெளியீடான வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை 2024 ஜனாதிபதி மற்றும் நிதியமைச்சர் அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி பி நந்தலால் வீரசிங்கம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அறிக்கையை கையெழுத்திருக்கின்றார். பேரண்ட பொருளாதார மேம்பாடுகள், நிதி கட்டமைப்பு ரீதியான நிபந்தனைகள், மத்திய வங்கி கொள்கை மீளாய்வு மற்றும் பேரண்ட பொருளாதார தொலைநோக்கு ஆகிய முக்கிய 4 அத்தியாயங்களை 2024 ஆண்டு வருடாந்த பொருளாதார மீளாய்வு அறிக்கை கொண்டிருக்கிறது. இந்த மீளாய்வின்படி 2 ஆண்டுகளுக்கு முன்பும் ஏற்பட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு 2024 ஆண்டில் குறிப்பிடத்தக்க மீட்சிக்கான அறிகுறிகளை காட்டியுள்ள இலங்கை பொருளாதாரம் சவால்களுக்கு மத்தியிலும் கடன் நெருக்கடியில் சிக்கியுள்ள ஏனைய பல நாடுகளை விட வேகமாக மீட்சிக்கான பாதையில் பிரவேசித்திருக்கின்றது. இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய சாதகமான குறிகாட்டுகளில் பொருளாதார நடவடிக்கைகளை மேம்படுத்தல், வாங்கும் சக்தியை ஓரளவு அல்லது முழுமையாக மீட்டெடுத்தல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை குறைத்தல் ஆகியன அடங்கும். ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்கம், திரைசீரின் செயலாளர் KMM ஸ்ரீவர்தனம், மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த சந்தர்ப்பத்தில் இணைந்திருந்தார்கள் என்பதும் இங்கே முக்கியமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயம். எனவே இந்த அறிக்கையின் பின்னர் மத்திய வங்கி சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது தொடர்பான செய்தி என்ற தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. அமெரிக்க தீர்வை வரி விதிப்பால் வெளிநாட்டுத்துறை பாதிக்கப்படலாம், பொருத்தமான கொள்கை வைப்பு அவசியம் என்கிறது மத்திய வங்கி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாற்றமடைந்து வரும் பூகோள அரசியல் நிலவரங்கள், குறிப்பாக அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டிருக்கும் தீர்வை விதிப்பு மற்றும் அதன் தாக்கங்கள் வெளிநாட்டு துறையிலும் பொருளாதார நிலவரத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே அதற்கு ஏற்றவாறான பொருத்தமான கொள்கைகளை வகுப்பதோடு வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் வரி வருமானம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே 2024 ஆண்டின் 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 80ஆம் பிரிவின் கீழ் 2024 ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கை நேற்று திங்கட்கிழமை மத்திய வங்கி ஆளுநரால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் இந்த விடயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நாட்டின் பொருளாதாரம் 2022 மற்றும் 2023 ஆண்டில் தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு மூங்கெடுத்திருந்த நிலையில் அதிலிருந்து கடந்த ஆண்டு படிப்படியாக உறுதியுடன் மீட்சியடைந்து வந்திருக்கிறது. எனவே அந்த மீட்சி தொடர்பான விடயங்கள் நேற்று சுட்டிக்காட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இப்போது இந்த மத்திய வங்கியினுடைய கொள்கையின் ஊடாக உள்நாட்டு விலை உறுதிப்பாட்டையும் நிதியியல் முறைமை உறுதிப்பாட்டையும் நிலைநாட்டுவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. எனவே மத்திய வங்கி உடனான கலந்தாலோசனைக்கு அமைய இறக்குமதிகள் மற்றும் மூலோபாய சவால்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த கட்டுப்பாடுகள் அரசாங்கத்தினால் படிப்படியாக நீக்கப்பட்டன. பொருளாதார மீட்சி சம்பந்தமாக மீட்சிக்கு சமாந்தரமாக கடன் மீள் செலுத்துகை ஆற்றலை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்கும் அவசியமான வரி வருமான திருத்தலுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது என்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே இப்போது இந்த இருப்பினும் மாற்றமடைந்து வருகின்ற பூகோள அரசியல் நிலவரங்கள், குறிப்பாக அமெரிக்காவில் முன்மொழியப்பட்டிருக்கும் தீர்வை விதிப்பு உள்ளிட்ட மற்றும் அதன் தாக்கங்கள் வெளிநாட்டுத் துறையிலும் பொருளாதார நிறுவனத்திலும் பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும். எனவே அதற்கு ஏற்றவாறான பொருத்தமான கொள்கைகளை வகுப்பதோடு வெளிநாட்டு கையிருப்பு மற்றும் வரி வருமானம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியது கட்டாயமாகும் என்றும் மத்திய வங்கியினுடைய அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே பிரதானமான செய்தி. அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான தகவல் இன்றைய தினம் வீரகேசரி மற்றும் அதே போல ஏனைய பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம் இன்றைய மௌவிய பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருக்கிறது. ட்ரம்ப் கே பத்தென் லொவபுரா கொட்டஸ் வெளந்த போல கெலம்பாய் கொலம்ப கொட்டஸ் வெளந்த போல ஈஏ பெருவிருவே நவத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்ற காலம். ட்ரம்பினுடைய இந்த தீர்வை வரி அதிகரிப்பானது அல்லது அறிவீடானது இப்போது உலகம் முழுவதும் ஆசிய பங்குச்சந்தைகளில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அமெரிக்கா பங்குச்சந்தையை வீழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. அமெரிக்க பங்குச்சந்தையில் மிகப்பெரிய ஐரோப்பிய பங்குச்சந்தையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த இலங்கையின் பங்குச்சந்தையிலும் இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை காணலாம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திகளும்
முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக ஏனைய பத்திரிகைகளும் அது தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே இதனுடைய செயற்பாடு என்பது அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பானது பல ரீதியில் இலங்கைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தமிழன் பத்திரிகையில் அது தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. பங்குச்சந்தையில் கடும் சரிவு, வர்த்தக செயற்பாடுகள் நிறுத்தம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. கொழும்பு பங்குச்சந்தை S&P இலங்கை குறியீட்டின் முந்தைய நாளுடன் ஒப்பிடும்போது சரிவு காரணமாக அதன் வர்த்தக செயற்பாடுகள் நேற்று காலை சிறிது நேரம் இடைநிறுத்தி வைக்கப்பட்டது. நேற்றைய வர்த்தக முடிவில் அனைத்து பங்குகள் விலை குறியீடும் 712.90 புள்ளிகள் சரிந்து 14,640.45 புள்ளிகளாகவும் S&P SL20 விலை குறியீடு 260.51 புள்ளிகள் சரிந்து 4,264.84 புள்ளிகளாக இருந்தன. 205 நிறுவனங்களின் பங்குகள் விலை முந்தைய நாள் ஒப்பிடும்போது குறைந்ததோடு அவற்றினுடைய இந்த விடயங்கள் தொடர்பாக நேற்று தினம் பங்குச்சந்தையினுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காண பிற்பகல் வேளையும் இந்த பங்குச்சந்தையினுடைய இந்த சரிவு மிக மோசமாக காணப்படுவதன் காரணமாக அதனுடைய செயற்பாடுகள் நிறுத்தப்பட்ட விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இப்போது பல நிறுவனங்களுடைய பங்குகளுடைய விலைகள் பாரிய வீழ்ச்சி கண்டு வருவதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே இதற்கு முக்கியமான காரணம் இப்போது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார யுத்தம் அல்லது தொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார யுத்தம் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இலங்கையில் மாத்திரமல்ல, ஆசிய பங்குச்சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சி கண்டிருக்கிறது, அமெரிக்க பங்குச்சந்தை வீழ்ச்சி கண்டிருக்கிறது, ஐரோப்பிய பங்குச்சந்தையும் இந்த விடயம் காரணமாக வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. எனவே இது உலகளவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார யுத்தத்தை, பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அதே வேளை அது வல்லரசு நாடுகளுக்கு பொருளாதார யுத்தமாக மாறலாம். எனவே மூன்றாம் தர நாடுகளுக்கு அது பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தி மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த நிலைமை உருவாக்கி